ஹாய் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவருக்கு எல்லாருக்கும் விஷஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அவரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பொங்கல் ஆஃப்டர்நூன் ஆனதுமே கொஞ்சம் போரிங் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நம்ம நியர்பை இருக்கிற பீச்சுக்கே கிளம்பிட்டோம். கோவளம் பீச் இருக்கே அங்கேயே போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. ஏன்னா எப்போது நாங்கள் வீக்லி போகிறது தான், பட் இந்த மாதிரி க்ரௌட் பார்த்ததே கிடையாது. ஸோ பொங்கல் லீவுங்கிறனால நினைக்கிறேன் நிறையவே கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பீச் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கலீஜாக இருந்துச்சு. ஸோ நல்ல இடமா பார்த்து நம்ம அங்கே செட்டில் ஆகிட்டோம். ஸோ தம்பிக்கு பீச் டாய்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் எடுத்துகிட்டே போயிடுவோம். அங்கே போய் ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்போம். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு கொஞ்சம் இருட்டாகும் போது தான் மோஸ்ட்லி நாங்கள் கிளம்பி வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் நம்ம பண்ணியிருந்தோம். கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பீச்சோட அழகு எல்லாம் ரசிச்சுட்டு, ஏன்னா பீச்சுக்கு போனாலே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் கொஞ்சம் கூலாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி இன்றைக்கும் போயிருந்தோம். ஸோ நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தம்பி கூட அவங்க அப்பாவும் ஜாயின் பண்ணி 2 பேருமே விளையாட்டுருந்தாங்க ரொம்ப நேரம். ஸோ கொஞ்சம் நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கூலிங்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ தம்பி அப்பா நீங்கள் ஓடுங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே விளையாட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வெளியே கிளம்பிட்டோம். இன்னும் ரொம்ப நேரம் நின்னோம்னா அது கூட்டத்தில் மாட்டி போட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.